முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது இந்த முருகன் சத்தியம் பண்ணுறேன் கேளு. என் வாக்கினை நம்பிக்கையோட கேட்டு முடிச்சினா, கேட்டு முடிஞ்ச 15 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கே உன்னை வந்து சேர்ந்துடும். அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? அப்படிதான் உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் அள்ளி கொடுக்க போகிறேன். எது நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு நினச்சியோ அது அத்தனையும் உனக்கு நடத்தி முடித்து கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். வாழ்க்கையில் நீ நினச்ச சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக நீ தோற்று போயிட்டன்னு அர்த்தம் இல்லை. நடந்த விஷயங்களை தாண்டி, நடக்காத விஷயங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அதை சிறப்பாக சரியாக சீர்தூக்கி நடத்தி கொடுக்கவே நான் வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போதுமே உன் தகுதியையும் திறமையும் உயர்த்திக்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் கற்றுக்கிட்டது போதும், படித்தது போதும், தெரிஞ்சுக்கிட்டது போதும், வேலை செஞ்சது போதும், முயற்சி செஞ்சது போதும்னு நிறுத்தாதே. ஏதாவது ஒரு வகையில் உன்னை நீ உயர்த்திக்கிட்டே இருக்கணும். உன் திறமையையும் தகுதியையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நீ செய்யும்போது யாரும் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க. விலகி போனாலும் அது அவங்களுக்கு தான் கஷ்டமா, நஷ்டமா, இழப்பா, பலவீனமாக மாறி போகும். நீ எந்த அளவுக்கு உன் தகுதியையும் திறமையும் உயர்த்தி கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தின் மதிப்பும் மரியாதையும் உனக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என் செல்லமே. நேர்மையா உண்மையா உழைச்சிக்கிட்டே இரு. உன் உழைப்புக்கு யார் மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அதுக்குரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு நான் வழிகாட்டுறேன். எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அதே இடத்துல நின்று நீ சிரித்து சந்தோஷமாக பேசுகிற அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். என் அழகான அன்பான அற்புதமான பிள்ளையாகிய நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு, யாருன்னே தெரியாதவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது அவங்க கண்ணுக்கு நீ கடவுளாகத்தானே தெரிவாய். உன்னால் முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு நல்லபடியாக செஞ்சுக்கிட்டே இரு. தெரிஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சால் நீ மனிதன், தெரியாதவங்களுக்கு உதவி செய்யும் போது நீ கடவுள். தினமும் உன் கஷ்டங்களையெல்லாம் நினச்சி நீ அழுகிறதையும் வருத்தப்படுறதையும் வேதனைப்படுறதையும் உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இந்த முறை கண்டிப்பாக உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் தீர்த்து வச்சிட்றேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் செல்லமே. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காத விதத்தில் நடக்குதுன்னா அது உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக நான் செய்யலை. உன்னை நல்வழிப்படுத்தவும், உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்கவும் தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள் கூட உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காகவும், உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவும், உன் நன்மைக்காகவும் தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து என் அருளால் உன்னை உயர்த்துவேன்னு செல்லமே. முயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செய்யும்போது உன் தலைவிதியை கூட உனக்கான நல்ல விஷயமாக நான் மாற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தி உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சில சமயம் இந்த உலகம் உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் உனக்கு நீயே எதிராக இருக்காதே. உன் மனசாட்சி உனக்கு எதிராக எதையாவது ஞாபகப்படுத்தும் போதும், உனக்கு எதிராக எதையாவது உன்கிட்ட சொல்லும் போதும் அதை ஒதுக்கி வச்சுடுன்னு செல்லமே. ஏன்னா அடுத்தவங்க உனக்கு எதிராக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் அந்த இடத்த விட்டு அவங்கள விட்டு விலகி போயிடலாம். ஆனால் உன் மனசே உனக்கு எதிராக தேவையில்லாத விஷயங்களை ஞாபகப்படுத்துது, உனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அதை சரி செய்ய முடியும்? உன் மனசை விட்டுட்டு நீ எங்கே தப்பிச்சு ஓட முடியும்? அதனால தான் உன் மனசை உனக்கு ஆதரவாக சாதகமாக மாற்று. நல்ல விஷயங்களை மட்டும் உன் மனசுக்குள்ளே யோசி. வாழ்க்கைனா தினமும் பல போராட்டங்களும் கஷ்டமும் பிரச்சனையும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர நான் இருக்கேன். நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீனா உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன்னு செல்லமே. என்னை நம்புகிறவங்களுக்கெல்லாம் நான் முதல்ல கசப்பான கஷ்டமான விஷயங்களை கொடுப்பேன். ஆனால் உன் எதிரிகளுக்கு இனிப்பை கொடுப்பேன். ஏன் தெரியுமா? இனிப்புங்கிறது நோய் நொடிகளை வரவழைக்கும், ஆனால் கசப்புங்கிறது மருந்தாக மாறும். என்னை நம்பிய உனக்கு நான் கசப்பை கொடுக்குறேன்னா உன் கஷ்டங்கள் எனும் பிரச்சனைகளை சரி செய்யும் மருந்தாகவே கசப்பை கொடுக்குறேன். எந்த அளவுக்கு இன்னைக்கு நீ கஷ்டங்களை சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு நீ நாளைக்கு நல்லா இருப்ப. உன் வருங்காலம் வசந்த காலமாக வசதி காலமாக இருக்கும்.
உன் எதிரிகள் இன்னைக்கு நல்லா சந்தோஷமா இனிப்பான சந்தோஷ வாழ்க்கையை வாழ்வதைப் போல தெரிஞ்சாலும் அந்த இனிப்பு அவங்களுக்கு நோய் நொடிகளை வரவழைக்கும், நிம்மதியை இழக்கச் செய்யும். அதனால நல்லது செய்கிற நான் கஷ்டப்படுறேன், கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களேன்னு நீ ஒருபோதும் யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. கெட்ட வழியில போகாம நல்ல வழியில செல்ல தயாராகு. உனக்கு இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அள்ளி கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் உனக்காகவும் கொஞ்சம் கிள்ளியாவது எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன் குடும்பம், உறவுகள், அது இதுன்னு மற்றவங்களுக்காக நீ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா நாளைக்கு உனக்காக கிள்ளி கொடுக்க கூட யாரும் வரமாட்டாங்க. உனக்குள்ள ஒரு மன பக்குவத்தையும் தைரியத்தையும் உருவாக்கிக்கோ. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து வாழ பழகணுமே தவிர மனசுக்குள்ள நீ பலவீனமாக தைரியம் இழந்து போக வேண்டாம். உன்னை நீயே பலமான ஆளாக மாற்றிக்கோ. உனக்கு நீயே தைரியத்தை கொடுத்துக்கோ என் செல்லமே. அப்போதுதான் எதையும் தாங்கிக்கிற சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். எப்போவுமே நல்ல பிள்ளையாரு, ஆனால் எல்லாத்தையும் நம்பக்கூடிய முட்டாளாக இருக்காதே. அடுத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கலாம். திரும்பவும் தப்பு செஞ்சவனை மன்னிச்சு கூடவே வச்சுக்கிற அளவுக்கு முட்டாளாக இருக்கக்கூடாது. நல்ல மனசோட இரு, அதே நேரத்தில் புத்திசாலியாகவும் விவேகியாகவும் இரு. நேர்மையாக இருப்பவர்களுக்கும் நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல மதிப்பு இருக்காது. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் உரிய பலனை பரிசாக நான் நிச்சயம் கொடுப்பேன் செல்லவே. உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து கூடிய சீக்கிரமே உனக்கான உயர்வை நான் கொடுக்க போகிறேன். எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகிற. பெரும் கூட்டத்தோட மற்றவங்க எல்லாரும் செய்கிறாங்களே, நீயும் தப்பான பாதையில் போகாமல் தனி ஆளாக இருந்தாலும் சரியான திசையில் நேர்மையான வழியில் செல்வது தான் சிறப்பாக இருக்கும். உன் துன்பங்களையெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா இன்னும் இன்னும் உனக்கு துன்பம் தான் வரும். கொஞ்சம் மனசை திசை திருப்பி துன்பங்களை மறந்து நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. நல்ல எண்ணங்கள் உனக்குள்ளே வந்துட்டாலே அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருமே செல்லமே. உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய உண்மையான செயல்களுக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் சேர்த்து நான் மிகப்பெரிய அளவில் உன்னை வெற்றியாளனாக மாற்றி அதிர்ஷ்டசாலியாகவும் ஆக்க போகிறேன். நீ வேணும்னா பாரு, இனிமே நடக்க போகிற விஷயங்களை எல்லாம் பார்த்து நிச்சயம் நீ எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை எல்லாம் உடைத்தெறிந்து நீ சாதனை படைக்கும்படி நான் செய்கிறேன். நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் இப்போது உன்னை சிறப்பாக வாழ வைக்க போகுது. நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்து நானே உன்னை உயர்த்தி வாழ வைக்கிறேன். நீ நினைச்சது எல்லாம் இனி சிறப்பாக நடந்தே தீரும். உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது உன் தவறு தானே. அடுத்தவங்க சொந்தம் உறவுனா அதுக்கேற்ற மாதிரி நாசூக்கா உன் கூட இருந்துட்டு திடீர்னு அப்பப்போ காணாமல் போயிடுவாங்க. அடுத்தவங்களுக்காக உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உன் மனசை கஷ்டப்படுத்திக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய அனைவரும் வழிபோக்கர்கள் தான் மட்டுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டுமாகத்தான் இருக்க முடியும் என் செல்லமே. காசு பணம் தான் பிரதானம், அதுதான் முக்கியம் நினச்சி உன்னை எத்தனையோ பேர் அவமானம் செஞ்சாங்க இல்லையா. உன்கிட்ட கொஞ்சம் காசு பணம் வசதி குறைவாக இருக்குன்னு உன்னை அவமானப்படுத்துகிறவங்களும் உன்னை மதிக்காமல் நடந்தவங்களுக்கெல்லாம் இப்போது உன் வாழ்க்கையின் மூலமாக நான் பதில் சொல்ல போகிறேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன். என் தலைவிதி இப்படி இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாய் அல்லவா, இதோ உன் தலைவிதியவே மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் உயர்வாக செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். நீ எப்போதும் நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நீ செஞ்ச உதவியை, நீ செஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்க பாராட்டா விட்டாலும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க நான் அதுக்குரிய பரிசை கண்டிப்பாக கொடுப்பேன். நம்ம எவ்வளவோ நல்லது செஞ்சோம், நமக்கு கஷ்டம்தான் வருது, பிரச்சனைகள் தான் வருது, ஏமாற்றம் மட்டுமே இருக்குன்னு சோர்ந்து போகாதே. கூடிய சீக்கிரம் உனக்கானதை பல மடங்காக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கையை நான் இங்கு யாருக்கும் கொடுக்கல. உனக்கும் நிச்சயமாக நான் நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கையில் தோற்று போயிடுவோம்ன்ற பயம்தானே உன்னை வாட்டி வதைக்குது. எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் நீ தோற்று போகாத அளவுக்கு உன்னை வெற்றிகரமான ஆளாக நான் உருவாக்குறேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து
உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் பயப்படாமல் துணிஞ்சு நில்லு. வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். உன் பக்கத்திலேயே நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். என்னை தாண்டி எந்த துன்பமும் உன்னை நெருங்க முடியாது. நீ கலங்காமல் தைரியமாக இரு. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுத்துருவேன். அடுத்தவங்க கிட்ட வாதாடி அடுத்தவங்க கிட்ட மன்றாடி கெஞ்சி தான் உன் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்லணும்னு இல்லை. உன் மனசோட கொஞ்சம் போராடி உனக்கு பிடிக்காதவங்கள விட்டு விலகி போயிடு. யாரையும் கஷ்டப்பட்டு அனுசரித்து சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு பிடிக்காதவங்க, உன்னை புரிஞ்சுக்காதவங்க, உன் வாழ்க்கையோட ஒத்து போகாதவங்க உனக்கு வேணாம் என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ வருத்தப்படவோ விரக்தி கொள்ளவோ வேண்டாம். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். உன் வலிகளையும் வேதனைகளையும் கூட விலக்கி வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். நீ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக பாடமாக இருக்கட்டும். உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தாலும் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீயே உதாரணமாக இருக்க போகிற. ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாத. எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இரு. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சுபாவம், ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அதனால் உன் கூட இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கோ. இவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும், நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் கஷ்டப்பட்டு அவங்கள பார்த்துக்கிட்டேன், நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு யாரையும் உன் இஷ்டத்துக்கு மாற்ற நினைக்காதே. நீ நினச்சது போல் அவங்க இருக்கணும்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இரு. மற்றவங்க அதே மாதிரி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கவும் கூடாது, அவங்கள கட்டாயப்படுத்தவும் கூடாது. உன் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கும் உன் நிலைமையை உயர்த்திக்கிறதுக்கும் நீ முயற்சி செஞ்சினா நான் உன் நிலைமையை உயர்த்திடுவேன். உன் நிலைமை உயர்ந்துருச்சுனாலே எல்லாரும் தானாகவே நீ சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என் செல்லமே. அதனால் மனசுக்குள்ளே எந்த பாரமும் கவலையும் உனக்கு வேண்டாம். உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நானே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன்.